இங்கே தலைவர் வைகோ அவர்கள் அதே தமிழ்நாடு நம்முடைய தாயகம் எங்களுடைய தலைமை கழகமான தாயகத்தில் பலமுறை அந்த மேசையில் சத்தியம் செய்திருக்கிறார். என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, அந்த சத்தியம் என் உயிர்ப்போடு தான் இருக்கும், அது பதில் சொல்லி ஆகணும். அவர் யாரும் வரமாட்டார்கள்னு சொல்லிவிட்டு சில காலத்தில் சொன்னார், என்னுடைய மகன் வந்தால் ஒருவேளை இந்த பொதுக்குழு செயற்குழு அளவில் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து வைங்க, அது மேலே எதுவும் தேவையில்லை, இந்த கட்சியில் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னார். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு உடனடியாகவே அவருக்கு முதன்மை செயலாளர், உடனடியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னபோது அந்த கொக்கு தலையில் படம் பழ வச்சிட்டோம்னா அதுக்கு தாங்காது அப்படின்வாங்க. அதுபோல் எந்த இதுவுமே இல்லாமல் திடீர்னு அவருக்கு இவ்வளோ பெரிய அதிகார பொறுப்புகள் வரும்போது அவர் உலகமே தன்னுடைய காலடியில் இருக்குதுன்னு நினைக்கிறார். கட்சியில் 32 ஆண்டு காலம் இவ்வளோ நாள் உழைத்த யாருக்குமே தாயகத்தில் தனி அறை இல்லை, அலுவலகம். துரைக்கும் என்ன அவருக்கு ப்ரிவிலேஜ், அவருக்கு என்ன சிறப்பு தகுதி இருக்குது, அவருக்கு மட்டும் அங்கே தனியாக அலுவலகம் கொடுத்துருக்கீங்க? உங்களுடைய மகன் என்பதற்காக தானே அந்த அலுவலகத்தை கொடுத்துருக்கீங்க. அப்போ இதெல்லாம் அரசியல் ரீதியாக நாங்கள் கடந்து போகணும்னு நினைத்த போது கூட இப்போது மகன் பேச வைக்கிறார், அவருடைய நடவடிக்கைகள் பேச வைக்கிறது. எனவே இது இப்போ நாங்கள் பேச வந்திருக்கிறோம். எனவே திமுகவுக்கும் மதிமுக வேறுபாடுகள் என்பது வேறு.